சிங்கர் சுஜித்ரா அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போறேன். நீங்க உட்காந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 5 சேனல்ல இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தேன். 5 சேனல்ல ஒரே ஒரு சேனல்ல மட்டும்தான் நான் உங்க பேரை பயன்படுத்தி இருந்தேன். மத்த எந்த சேனல்லையும் நான் உங்க பேரை பயன்படுத்தவே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க அந்த சேனல் அது ஐ மீன் அந்த சேனல் மாதிரிதான் உட்கார்ந்து இருக்கு. நீங்களும் விஜய் வைஷா அவர்களும் உட்காந்து இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தீங்க. அதுல ஒரு எக்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்டுடைய அவங்களுடைய அது அவங்களே சொல்லவே கிடையாது என் செக்ஷுவாலிட்டி இதுதான். ஆனா அத வந்து நீங்க 2 பேரும் உட்காந்து பேசிருக்கீங்க. சோ அத அந்த டைம்ல இருந்துதான் விஜய் வைஷா அவர்களுடைய ஃப்ரெண்டுன்றத நாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் அவங்க கூட நிறைய வந்து வீடியோஸும் போட்டிருக்கீங்க, நிறைய விஷயங்களை பேசிருக்கீங்க ஒரே சேனல் உட்காந்து. சோ அதனால ஆஸ் யூஷுவல் உங்க ஃப்ரெண்டுன்றதுனால மட்டும்தான் ஏன் கான்ட்ரவர்சிக்கு பேர் போன சுஜித்ரா அவர்கள் இந்த விஷயத்துக்கு ஒரு குரல் கொடுக்கல அப்படின்றத மட்டும்தான் நான் கேட்டேன். அப்கோர்ஸ் நான் கேட்டதுனாலதான் இன்னைக்கு உட்காந்து நீங்க நாஜில் விஜயன் பத்து நல்ல விஷயங்களை வந்து நீங்க வெளியே சொல்லியிருக்கீங்க. ஆஃப்டர் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் என்ன நடந்துச்சு அதுல எல்லாம் நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் நீங்க நாஜில் விஜயனை பத்தி பேசி நீங்க சப்போர்ட் பண்ணி நீங்க இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் ஒண்ணுதான். எல்லாம் அந்த நீங்க கொடுத்த 3 4 ஐ திங்க் எத்தனைன்னு தெரியல எனக்கு. எல்லாத்துலயும் உட்காந்து ஜாஸ்மினுக்கும் வந்து வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்னா கிடைக்காம போட்டுங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் வைஷ்யா அவர்கள் மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச லைம் லைட் வேற எந்த திருநங்கைக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சதுனால என்னவோ ஒரு செலிபிரிட்டி மேல இப்படி ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வச்சு ஒரு வாய்ப்புக்கு தேடி அதனால சில சேனல்ஸோ சில செலிபிரிட்டிஸோ யோசிச்சு திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கதான் செய்யும்னு யோசிச்சதுனால மட்டும்தான் எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்காம போனது. அதுக்கு முழுக்க அந்த கரைகள் எல்லாமே விஜய் வைஷ் அவர்களுடைய கைகள்ல இருக்கதான் செய்யும். ஓகேவா? ரெண்டாவது உங்களை வந்து நான் கான்ட்ரவர்சிக்கு பேர் போன ஆள்னு சொல்லியிருந்தேன். நான் பகிரங்கமா நான் மன்னிப்பும் கேட்டேன். நீங்க பாத்தீங்களா பாக்கலான்றது எனக்கு தெரியல. பாக்கலனாலும் தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். ஏன் நீங்க கான்ட்ரவர்சிக்கு பேர் போன ஆள் தான். உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்த்திருக்க முடியும்? உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே பேசாம விட்டுட்டீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க ஃப்ரெண்டு தானே. அப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நாங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? சோ அதனால மட்டும்தான் உங்ககிட்ட நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணேன், ஏன் நீங்க இன்னும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல அப்படின்னு.